வெல்கம் டு சக்தி கிச்சன். நான் உங்கள் ஷெஃப் ஆர்கே. ஞாயிற்றுக்கிழமையானா என்ன சமைக்கணும்னு முடிவு பண்ணாமல் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சிம்பிளஸ்ட் டிஷ்ஷை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டு இன்கிரீடியன்ட் வச்சு. அதில் மிளகு ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு பெப்பர் லெக் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 சிக்கன் லெக்கு லெக் வாங்கிட்டு வந்துடுங்க. அதில் நல்ல கோடு போட்டு எலும்பு தெரிகிற அளவுக்கு கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் நம்ம பண்ணுற மேரினேஷன் உள்ளே இறங்கும் நல்லா ஜூஸியாக. ஒரு பவுலில் மஸ்டர்ட் பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட்டு 1/4 டீஸ்பூன். அது இல்லாமல் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க அதுக்கு தேவையான பொருளே. இதை 4ஐயும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆல்ரெடி நீங்கள் கோடு போட்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா சிக்கன், இதை எடுத்து நல்லா மேரினேஷனுக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ஊற வச்சுருங்க. சிம்பிளாக அப்படியே அது வாட்டுக்கும் ஒரு பக்கம் ஊறட்டும். இது இல்லாமல் ஒரு 2 ஆனியன் நல்லா தின்னாக ஃபைன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னாக்கா பீல்டு கார்லிக் ஒரு 10 to 15 நம்பர்ஸ் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் அதே மாதிரி கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 கிராம், அதையும் நல்லா சாப் பண்ணி வச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் லைட்டாக கொஞ்சோண்டு கீயை போட்டு மெல்ட் பண்ணி வெள்ளை பூண்டு அதில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கொஞ்சம் வறுத்து கொடுத்ததுக்கப்புறமேட்டு ஒரு 2 வெங்காயம் அதை அதில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வறுத்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது அப்படியே கொஞ்சம் கலர் மாறும், கோல்டன் ப்ரௌனாக மாறும் போது ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எடுத்து அதில் அப்படியே பிளேஸ் பண்ணீங்கன்னாக்கா அப்படியே ஸ்லோவாக அது ரோஸ்ட் ஆகும். ஸோ அது 4ஐயும் அப்படியே அந்த பேனில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு திருப்பி விடுங்க. திருப்பி விட்டீங்கன்னாக்கா நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌனா அப்படியே சிக்கனும் அந்த ஆனியனோட சேர்ந்து அந்த ஜூஸ்ல அப்படியே அழகா குக்காய் வரும். குக்காய் வரும்போது லைட்டா ஒரு மூடியை போட்டு அந்த பேன்ல கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டீங்கன்னாக்கா அந்த ஸ்டீம்ல கொஞ்ச நேரம் உள்ளுக்குள்ள வேகும். அப்புறமேட்டு என்ன பண்றீங்கன்னா மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு அந்த கீ இருக்கு இல்லையா, அந்த கீயை வச்சு அப்படியே பேஸ்ட் பண்ணணும். அதை பேஸ்ட்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த ஆயிலை அப்படியே அதை எடுத்து அந்த சிக்கன் மேலே அப்படியே ஊற்றி விட்டீங்கன்னாக்கா மறுபடியும் அந்த கீ உள்ளே போக அந்த சிக்கன் சூப்பராக உள்ள குக் ஆகிடும். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. லைட்டாக கொஞ்சோண்டு பெப்பரை தூவி விட்டு லைட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை மேலே போட்டு அவ்வளோதாங்க, பெப்பர் லெக் ரோஸ்ட் ரெடி. இந்த பெப்பர் லெக் ரோஸ்ட்டை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிட்லாம், இல்லை வெறும் ஒயிட் ரைஸை போட்டு அதில் கூட நீங்கள் லைட்டாக பரட்டி சாப்பிட்லாம். அது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள்.